டிஎம்கே தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல அவருடைய கட்சி மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. டிவிகே மக்களை சந்திக்கல, மக்களுக்கிட்ட பிரச்சாரத்துக்கு போகல, ஆனாலும் வெற்றி பெற்றுட்டாங்க. அதுக்கு காரணம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டாங்க, சமூக ஊடகத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாமும் அதுக்கு எதிர்வினை ஆற்றி நம்ம சக்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது அப்பட்டமான பொய். டிஎம்கேல மிகப்பெரிய ஐடி விங் இருக்கு. ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றது இல்ல, அஜெண்டாவை செட் பண்றது. ஏன்னா நாம தான் கண்டென்ட்ல கிங்கு. சோசியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். அங்கேயும் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் ஐடி விங் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்கு எதிரான விஷயங்களையும் சொன்னாங்க. அவங்க ஆட்சியில நடக்காத விஷயத்த அல்லது நடந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியும் சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாரு திமுக தலைவர்? ஒண்ணுமே நடக்காதது போல, ஐடி விங்னா என்னன்னே தெரியாதது போல ஒரு விஷயத்த சொல்றாரு. எங்க டிவிகே தலைவரை பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க விட்டீங்க? எங்க அனுமதி கொடுத்தீங்க? அவரை உங்களுடைய ஐடி விங்க வச்சு எவ்வளவு ஆபாசமான, எவ்வளவு அருவருத்தக்கமான வார்த்தைகளை பேசுறீங்க அப்படின்றது உங்களுக்கு மறந்து போச்சான்னு எங்களுக்கு தெரியல. அதை தாண்டி எங்களுடைய தொண்டர்களை, டிவிக்கு ஆதரவாளர்களை நீங்க என்ன பேசுறீங்க தெரியுமா? தற்குறிகள் சொல்லி அவங்கள அவ்வளவு அவமானப்படுத்தி எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அடுத்த தலைமுறை இளைஞர்களை அரசியலுக்குள்ளே வராத அளவுக்கு நீங்க பண்ண வேலைகளை மறந்துட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க பண்ண அத்தனை தில்லாலங்கடி வேலைகளும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். மக்கள் குறிப்பா டிவிகே தொண்டர்களும் சரி, இளைஞர்களும் சரி, அவங்க உங்களுக்கு அவதூறு பேசல, உங்க ஆட்சியில் நடந்த அவலங்களை தூர்வாரி காட்டியிருக்காங்க. அவ்வளவுதான்.